மார்வல் யூனிவர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்க அயன் ஹார்ட் வெப் சீரிஸ் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்துருச்சு. இப்பொழுதைக்கு ஒரு 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதில் கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரீரி வில்லியம்ஸ் வந்து அவளுக்கான ஒரு பெட்டரான ஒரு அயன் சூட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறா. எம்ஐடியில் படிச்சுட்டு இருந்தான்னு தெரியும், ஆனால் அங்கேருந்தும் இப்போ துரத்தி விட்டுறாங்க. என்னதான் 15 வயசு பொண்ணுக்கு வந்து திறமை இருந்தாலுமே காசு இல்லாமல் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சின்ன கிரிமினல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட பயணிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத அந்த 3 எபிசோடில் காமிச்சிருக்காங்க. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு முதல்ல நம்ம ஒரு சுமாரான சீரியஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போனோம். அதுக்கேற்ற மாதிரி அப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. 3 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் 40 நிமிஷம் டூரேஷனுக்கு மேலே போகுது. அந்த ஒவ்வொரு எபிசோடும் நகர்ந்து போகிறதுக்கே ரொம்ப டெட் ஸ்லோவாக தான் நகர்ந்து போகுதுங்க. பட் இந்த ரீரி வில்லியம்ஸ் கதாபாத்திரத்தை வலுவான கதாபாத்திரமாக ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல ரைட்டர் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது தெரியுது. கொஞ்சம் ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏஐ கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கிறாங்க. அதை வச்சு வரக்கூடிய போர்ஷன், அந்த ஹாலோகிராம் இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒட்டுமொத்தமா இந்த 3 எபிசோட் பார்க்கறதுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு சூப்பர் ஹீரோ த்ரில்லர் தான். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் மார்வல் யூனிவர்சிட்டியை கேட்கவே வேணாம், பெட்டரா தான் பண்ணிருக்காங்க. ரைட்டிங் தான் இங்க மிஸ் ஆகுது. கண்டிப்பா அந்த 3 எபிசோடு வரக்கூடிய 3 எபிசோட்ல எப்படி பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.